Hello, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போறதும் பவர் ரூல்ல ஒரு ப்ராப்ளம். பவர் ரூல் நமக்கு ஃபேமஸான 4 பவர் ரூல்ஸ். ப்ராப்பர்ட்டி 1, a power n is equal to a power m plus n. Property 2, a power m divided by a power n equal to a power m minus n. Property 3, a power m whole power n equal to a power mn. And property 4, nth root of a power m equal to a power m by n. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம தரவா வச்சிருந்தாலே போதுமானது. We can solve any of the problems related to power rule. Okay. So நம்ம இப்ப பார்க்க போற question என்னன்னா evaluate 8 power 4 divided by 5th root of 32 whole power 3. So நமக்கு இங்க வந்து 5th root of 32 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்? அது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ வந்து 32 வந்து நம்ம வந்து எதோட பவர்ஸா எழுத முடியும்னு பார்க்கலாம். 32 அப்படிங்கிறது இந்த சிம்பிள் சென்ஸ் நமக்கு வந்து என்ன தெரியும்? 32 2 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர். 32ங்கிறது வந்து நமக்கு ஏற்கனவே வந்துட்டு நமக்கு அது என்ன தெரியும்னா இட்ஸ் a 2 power 5ன்னு நமக்கு தெரியுமா? ஸோ அப்படி பார்க்கும்போது 5th root of 32 என்னவா இருக்கும்? 5th root of 2 power 5. ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி 4 யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ராப்பர்ட்டி 4 யூஸ் பண்ணா அதனோட ஆன்சர் என்னன்னா 2. ஓகே. இப்போ அங்க மறுபடியும் வாங்க. 8 power 4 divided by இங்க வந்து வெறும் 2 ஆயிடுச்சு, 2 power 3 ஆயிடுச்சு. இப்போ 2 power 3 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 8 இருக்குமா? இப்போ 8 power 4 இது ரெண்டுமே சேம் பேஸ் 8. இதுல பவர் வந்து இங்க 4 இருக்கு. இது நத்திங் பட் 1. ஏதோ பவர் இல்லைன்னா that's 1. ஸோ என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டி 2 படி 4 minus 1 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ 8 power 3ன்னு கொண்டு வரலாம். ஸோ 8 power 3 என்னவா இருக்கும்? It is nothing but 8 times 8 times 8 வருமா? 8 times 8 64. 64 times 8 48 4 48 sorry eraser. So 4 8s are 32, balance 3, 5 1 2. So first step எப்படி எழுதலாம்? எப்படி 5th root of 32 என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? 2. So power 3 அப்படியே இருக்கும். power 3 எப்படி எழுதலாம்? 8ன்னு எழுதலாம். Because 2 power 3 is 8. So then again property use பண்ணலாம். Property use பண்ணா we can get the formula. Sorry, we can get the value as 8 power 3. 8 power 3 நம்ம வந்துட்டு பிரிச்சு எழுதணும்னா 8 times 8 times 8. அதை நம்ம சால்வ் பண்ணா 5 1 2. So this would be the answer. Okay. Yes. Thank you.